எப்படின்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்கப்பட்டது நாங்கள் எங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று நடந்த அந்த ஜனநாயக அது எப்படின்னா படுகொலை, ஒரு நிமிஷம் கண்ணு மூடி கண்ணு தரதுல அவர் உயிர் தப்பிச்சாரு. ஒரே ஒரு கூட இருந்த எங்க ஐயப்பன் மாநில துணைத் தலைவர் மட்டும் அதாவது அங்க வர்றாங்கன்னு சொல்லாம இருந்திருந்தா அவங்க வந்த கூட்டம் அவரை போட்டு தள்ளியிருக்கும். வெடிகுண்டு பாத்ரூம்ல வீசியிருப்பாங்க, அவர் உயிர் அங்கேயே போயிருக்கும். பின்னணியில் ஏதாவது அரசியல் இருக்கும், அரசியல் இருக்கான்னு எனக்கு தெரியல. பின்னணியில் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அதை அவங்களை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து தலைவர்களும். இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்று மட்டும் 10 முறை நம்ம மாக ஸ்டாலின் பேசினாரு, சின்னையா அன்புமணி அவர்கள் பேசினாரு. நேற்று தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடப்பதாக இருந்தது. காவல்துறை மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையின் பேரிலே, பாட்டாளி எங்க ஐயாவும் வைத்திருக்கிற நம்பிக்கையின் பேரிலே எங்கேயுமே எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆக காரணத்தினால அந்த தஞ்சாவூர்ல மட்டும், ஆடுதுறையில் மட்டும், அங்க அந்த உள்ளூர் மாவட்டத்தில் மட்டும்தான் நடந்து முடிஞ்சது. அதுக்கு மேல வேற எங்கேயும் இல்லை. அதனால அந்த விரைந்து நடவடிக்கை எடுத்தா இனிமேலும் நாங்க எவ்வளவு பாட்டாளி ஆர்ப்பாட்டம் இல்லைன்னா நாங்க ஒரு மிக கடுமையான போராட்டத்துக்கு தள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்பது